ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜூஸ் vlog. நாம் இன்றைக்கி சம்மர் ஸ்பெஷலாக வந்திருக்கிற இடம் தான் கொடிவேரி. வாங்க நம்ம உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஒன் டே ட்ரிப்புக்கு நீங்கள் தாராளமாக கொடிவேரி சூஸ் பண்ணலாம். நல்ல தண்ணி வரத்து இன்னுமே நல்லா இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் செம்மையாக இருக்குங்க. கிட்டத்தட்ட 5000-6000 பேர் இருப்பாங்க. பட் அது அந்த மாதிரியே தெரியல. அவ்வளோ ஜாலியாக தண்ணி வந்துட்டுருக்கிற இடம். குழந்தைங்க போனால் குழந்தைங்க தண்ணிக்குள்ளே மூழ்கிடுவாங்க அப்படிங்கிற எந்த வித பயம் இல்லாமல் நம்ம சூப்பராக கொடிவேரி என்ஜாய் பண்ணலாம். இப்போ வாங்க, நாங்கள் இப்போ ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சோம். எங்கள் கூடயே நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். நாங்கள் இப்போது காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்துச்சி கிளம்பலான்னு தான் பார்த்தோம். பட் எங்களால் முடியல. நாங்கள் ஒரு 7 o'clock இருந்து கிளம்புனோம். கரெக்டாக 7 o'clock நாங்கள் வண்டி எடுத்துகிட்டோம். 2 வீலரில் தான் போயிட்டுருக்கோம். வழியெல்லாம் நம்ம ஊரை தாண்டுற வரைக்கும், சரவணம்பட்டி தாண்டுற வரைக்குமே நமக்கு எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் ரோடு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் நல்ல இயற்கையாக மழையோடு சேர்ந்த செமையாக இருந்ததுங்க. போகும்போது வெயில் அவ்வளோக்கு எங்களுக்கு தெரியல. நீங்கள் போகிறதா இருந்தேன்னா ஒரு 6 மணிக்கெல்லாம் கிளம்பிடுங்க. அது உங்களுக்கு இன்னும் சேஃபாக இருக்கும். நாங்கள் போகும்போது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு ரோட் சைட் கடையில் உக்காந்துட்டோம் சாப்பிட்றதுக்கு. நல்லா நீட்டாகவே இருந்தது. எங்கள் வீட்டுக்காரரு குளிக்கல, அதனால் வீடியோ எடுக்காதுன்னு சொல்கிறாரு. இட்லி ரெண்டு இட்லி, பாப்பாவுக்கும் தம்பிக்கும் தோசை ஆர்டர் பண்ணிட்டோம். அவ்வளோ சுத்தமாக இருந்ததுங்க. உண்மையாலுமே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நான் அந்த கடையை வெளியே எடுக்க மறந்துட்டேன். ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. அது நல்லூர்னு ஒரு ஊர் வரும். அதுக்கு முன்னாடி தான் அந்த கடை இருக்குது. இன்ஷால்லா நான் அந்த ஷாப் பற்றி உங்களுக்கு போடுறேன். இப்போ மறுபடியும் நாங்கள் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே மறுபடியும் கிளம்பிட்டோம். அப்படியே டீ குடிக்கலான்னு தான் நாங்கள் நினச்சோம். பட் எங்களால் முடியல. நம்ம அந்த வேலை இன்னும் வெயில் வரக்குள்ளே போகணுங்கிற அந்த ஒரு இது தான் இருந்துச்சு. நம்ம அப்படியே ஜாலியாக பாட்டு கேட்டுகிட்டே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. வயலும் அது பச்சை பசேன்னு இருந்துச்சு. நம்மளை மாதிரி சிட்டி லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இடம்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாம் கிராமத்து வீடு நிறைய இருந்தது. இதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. அன்னூர், நம்பியூர், நல்லூர், அரசூர் அப்படின்னு நிறைய ஊருங்க இடையில. அதெல்லாம் அப்படியே க்ராஸ் பண்ணி செம்மையாக ஒரு ட்ராவலு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்கள் லாங் ட்ராவல் பண்ணுறோம். கிட்டத்தட்ட நாங்கள் அங்கே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வரும்போது 7:40 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை 8 o'clockலாம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மறுபடியும் நாங்கள் கிளம்புறதுக்கு அங்கே நாங்கள் ரீச் ஆகும்போது மணி நாங்கள் வழியில் இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு அங்கே போய் சேர்றதுக்கு கரெக்டாக 9:30 ஆயிடுச்சு. நீங்கள் பிளான் பண்ணும்போது ஒரு 6 o'clock சம்திங் நீங்கள் 2 வீலரில் போகிறதா இருந்தானா போனீங்கன்னா நீங்கள் ஒரு 8 o'clockலாம் அங்கே போய் சேர்ந்தலாம். கரெக்டாக 2.25 மணி நேரம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அந்த இடத்த ரீச் பண்ணுறதுக்கு. நாங்கள் வழியிலெல்லாம் கொஞ்சம் நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் போனோம். ஏன்னு கேட்டால் 2 வீலரில் போகிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் நின்றுட்டோம். இப்போ நாங்கள் என்ட்ரு ஆகிட்டோம் அந்த கொடிவேரி ஃபால்ஸுக்குள்ளே போகிறதுக்கான அந்த கொடிவேரி அணை அந்த இடத்துக்கு ரீச் பண்ணிட்டோம். இனி இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தான் உள்ளே போகிறதுக்கு. இது அந்த கொடிவேரி அணை கிராமம் மாமா. நான் நினச்சிட்டேன் அதோட கொடிவேரி அணை வந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தேன். இதுலேருந்து ஒரு 20 minutes ட்ராவல் இருந்துச்சு. இதாங்க கொடிவேரி அணை வந்துருச்சு. செமையான பிளேஸுங்க. அவ்வளோ கூட்டம். நாங்கள் போகும்போதே நிறைய பேர் குளிச்சுட்டு ரிட்டன் ஆகுறாங்க. அடடா 9:30 அப்படிங்கிற மாதிரி ஆயிருந்தது. டிக்கெட் வெறும் 5 ரூபாய் தாங்க. நமக்கு அங்கே இங்கே போய் நிறைய காசு செலவு பண்ணி என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நாம் எடுத்துக்கிறது நல்லாயிருக்கும். அப்படியே ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். 5 ரூபாய் டிக்கெட்டை வாங்கிட்டு அந்த பக்கமாக போனோம்னா நமக்கு படகு இங்கே போட்டிங் இருக்குது. நாங்கள் போட்டிங் போகல. எனக்கு கொஞ்சம் பர்சலில் போகிறதெல்லாம் கொஞ்சம் பயங்க. அதனால் நான் யாரையும் போக விடல, நானும் போகல. பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது. தண்ணின்னு ஃபுல்லாக தண்ணி இருக்குது. நாங்கள் தண்ணி இருக்குமோ இருக்காதோ அப்படின்றதுலையே நினச்சிட்டு வந்தோம். பட் மாஷா அல்லாஹ் அவ்வளோ தண்ணி செம்மையாக இருந்துச்சு, நல்லா இருந்தது. நாங்கள் அப்படியே போயிட்டு நாங்கள் உள்ள
போட்டிங் எல்லாம் போகல. பக்கத்தில் வந்து உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. அது நம்ம ரிட்டர்ன் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு தண்ணிக்குள்ளே இறங்குறது தானேங்க, தண்ணிக்குள்ளே போகிறதுக்காக தானே அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோன்ட்டு ஆளாளுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு தனித்தனியாக இடம் இருக்குது, நீங்கள் அங்கே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் லாக்கரு அந்த மாதிரி தான் இல்லை, அதுதான் ஒரு மைனஸ். அங்கே என்ன சொல்ல போகிறோன்னா லாக்கர் இல்லை. லாக்கர் இருந்தால் நம்ம பாட்டுக்கு நம்ம திங்ஸ் ஒரு லாக்கரில் வச்சோமா நம்ம பாட்டுக்கு வந்து விளையாண்டமான்னு இருக்கலாம். பட் லாக்கர் இல்லாதது தான் ஒரு பெரிய மைனஸ்ஸு. அவங்கவுங்க திங்ஸை வந்து பத்திரமா படுத்திக்கணும் அப்படிங்கிறங்காட்டிக்கு எல்லாரும் வீட்டில் ஃபேமிலியோடு வந்தவங்களாம் ஒரு ஆள் உள்ளே உட்காந்துட்டு வெளியே உட்காந்துட்டு தண்ணியில் விளையாண்டுருந்தாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் 4 பேர் தான் வந்திருக்கோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே அப்படின்ட்டு இங்கே நிறைய பாறையெல்லாம் இருந்தது. கொண்டு போய் பாறைக்கு நடுவில் வச்சுட்டு சும்மா ஜாலியாக தண்ணிக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோ நல்லா சில்லுன்னு இருந்ததுங்க. அவ்வளோ வெயில். வெளியே வந்தீங்கன்னா கால் சுற்றும் அந்த பாறையிலலாம் வச்சிங்கன்னா அந்தளவுக்கு இருந்தது. ஆனால் தண்ணிக்குள்ளே ஒன்றுமே தெரிலைங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தண்ணி வருதுன்ட்டு. எல்லாம் செம்ம என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இத்தனை சண்டே இல்லைங்களா, வீக்கெண்டாக ரொம்ப கூட்டமாச்சு. நாங்கள் வரும்போது கம்மியான ஆள் தான் இருந்தது. போக போக ஆள் வந்துருச்சு. இங்கே பாருங்கள் ஸ்லைட் பண்ணுறதுக்கு தம்பி ஸ்லைட் பண்ணுறான். அதுக்குள்ளே ஜாலியாக இருந்துச்சுங்க. உண்மையாலுமே நம்ம தீம் பார்க்கெலாம் போய் செலவு பண்ணுறதுக்கு இது வந்து இயற்கையோட ரொம்ப நல்லா இருந்தது. என்ன பாசாரமாக இருந்ததுங்க, ஃபுல்லாக பாசாரம். இந்த பாசாரத்தெல்லாம் எடுக்கிறதுக்கு நீர்வளத்துறை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் செம்மையாக இருக்கும். இது வந்து சாப்பிட்ற இடங்க. 60 ரூபீஸ்க்கு உங்களுக்கு ஃபுட்டு தராங்க. அப்புறம் வந்து இந்த துண்டு மீன் மாதிரி இருக்கிறது வந்துட்டு 5 பீஸ் 200. அப்புறம் பெரிய பெரிய மீனுக்கு ஒவ்வொரு ரேட் வச்சுருந்தாங்க. நாங்கள் அதில் மீன் வாங்கி சாப்பிட்டோம். இதுவும் அந்த அணையோட இது தான். இந்த பக்கமாக வர தண்ணி ரொம்ப பெரிய அணை தான் இது. நல்லா இருந்துச்சு. நாங்கள் அந்த பார்க்குக்குள்ளே குளித்து முடித்து சாப்பிட்டுட்டோம். நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் மறுபடியும் போய் உட்காரல, ஆனால் போயிருக்கலாமோன்னு அப்புறம் யோசித்தோம். இப்போ அந்த பூங்காவுக்கு வந்திருக்கோம், பார்க்குக்கு. ரொம்ப டயர்டாக இருந்துச்சுங்க. அவ்வளோ தண்ணியில் விளையாண்டு சாப்பிட்டதுக்கு எப்படா வீடு போவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து போதும் அப்படின்ட்டு பார்க்குக்கு வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் வெயில் கம்மியாகட்டும், நம்ம அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு. 2 வீலர் தானேங்க, அதனால் நம்ம சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்ட்டு. நீங்கள் வரதா இருந்தனா ஃபேமிலியோட கண்டிப்பாக வாங்க. இங்கே பாருங்க போட்டில் எல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்காங்க பர்சில். எனக்கு ரொம்ப ஆசை தான், ஆனால் கொஞ்சம் பயமும் கூட. தண்ணி அந்த பக்கமாக அப்படி விழுகுது இல்லையா, அது பார்த்தா ரொம்ப பயங்க. அதனால் நானும் போல் யாரையும் போக விடலன்னு பாருங்கள். நீங்கள் வரதா இருந்தனா ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். எந்த வித கண்டிஷனும் இல்லைங்க. நம்ம இடத்த நம்ம நீட்டாக வச்சுக்கணும், அவ்வளோதான். அதுதான் மெயின் கண்டிஷன். நீங்கள் கொண்டு போகிற ஃபுட்டையே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு யாரும் தடை சொல்ல மாட்டாங்க. அதை குப்பையை போடாமல் நாம் பார்த்துக்கிட்டு கரெக்ட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளோட சந்ததிகளுக்கும் இங்கே வந்து விளையாடுறதுக்கும் இல்லை என்ஜாய் பண்ணுறதுக்கும் இனி இதை பாதுகாக்கிறதுக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம். நல்லா இருந்தது, நல்லாவே இருந்துச்சு பிளேஸு. செம்மையாக இருந்துச்சு. உள்ளே எல்லோரும் ஏதோ கோயில் விசேஷம் போல் இருக்குது, ஒரே ட்ரம்ஸ்லாம் அடிச்சிட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு நல்லா இருந்தது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிது இந்த இடம். அடிக்கடி வரணுன்ருக்கிற ஒரு பிளேஸ்னால் கொடிவேரி அணை சொல்லலாம். அவ்வளோ நல்லா இருந்தது. குழந்தைங்க சேஃபாக விளையாடலாங்க. எந்த இடத்துலையுமே ஆழமே இல்லை. ஆழம் இருக்கிற பகுதியெல்லாம் அந்தால இருக்குது. நமக்கு அங்கே போகிற வேண்டிய வேலையே இல்லை. ஏன்னா இங்கேயே ஃபுல்லாக தண்ணி இருக்கிறங்காட்டிக்கு யாரும் அந்த பக்கம் போகிறதில்ல. செம்மையாக இருக்குங்க. அவ்வளோ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி இடம். நிறையா படத்தில் நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம நேரடியாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் 1 டே ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை வந்து விசிட் பண்ணுங்கள். கோயம்புத்தூரில் இவ்வளோ அழகான இடம் 5 ரூபாய்க்குங்கிறது ரொம்ப ரொம்ப சீப்பான சூப்பரான பிளேஸ்ன்னு சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் வரணும். எல்லோரும் வந்து ட்ரை பண்ணக்கூடிய இடம் தான் இது. கண்டிப்பாக வாங்க. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஏர்லியராக கிளம்பி வந்தீங்கன்னா இந்த வெயில் இருக்காது. சம்மருக்கு செமையான பிளேஸுங்க. வந்து உங்கள் குழந்தைங்களோட நீங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸாக நீங்கள் கொடிவேரி அணையை பார்க்கலாம்.